DJ Solution 2.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி grouped data என்ன, ungrouped data என்ன, how to find tally, எப்படி tally find out பண்றது and frequency find out பண்றதுன்ற ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த ungrouped டேட்டாவை எப்படி அதுக்கான சொல்யூஷன் ungrouped டேட்டாக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா raw ungrouped data or ungrouped dataன்ட்டு ஒரு டேட்டா ஃபார்மேஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா to find the class width of the frequency distribution. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம class width find out பண்ணனும். அது எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சொல்யூஷன் class width equal to range divided by number of classes. Okay, class width கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா range divided by number of classes. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதல range எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியணும். rangeக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. range equal to maximum minus minimum. இதல maximum வேல்யூல இருந்து minimum வேல்யூவை மைனஸ் பண்ணனும். சோ இங்க பாத்தீங்கன்னா இதல minimum வேல்யூ பாருங்க, இதுல minimum வேல்யூ பாத்தீங்கன்னா 126. maximum வேல்யூ பாத்தீங்கன்னா 466. ஓகே, maximum வேல்யூ 466 and then minimum வேல்யூ பாத்தீங்கன்னா 126. இது பண்ணீங்கன்னா 340 ஆன்சர் வரும். அப்போ நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றது பாத்தீங்கன்னா range equal to 340. இப்போ நம்பர் ஆஃப் கிளாसेस கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 power k greater than n. இதுதான் நம்பர் ஆஃப் கிளாसेस கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தென் n என்னன்னு பாத்தீங்கன்னா ungrouped data, நம்பர் ஆஃப் ungrouped data ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரோ வைஸ் பாருங்க, 1 2 3 4 5. சோ 5 ரோஸ் இருக்கு. and then column wise பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and then 15 columns இருக்கு. so 15 columns and then into 5 rows. 15 into 5 பாத்தீங்கன்னா 75. so இங்க here n equal to 75. then இப்போ 2 power first condition satisfy ஆகுதா, இதோட அதாவது n ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 2k பவர், அதாவது 2 power k கொடுக்கலாம் பாத்தீங்களா, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதோட இது வந்து கிரேட்டர் தான வரணும். அது வரையும் கண்டிஷன் satisfy ஆகல அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். then 75 2 power 1 greater than 75 கொடுக்கலாம். இப்போ 2 power 1 வந்து 2, அப்போ 2 greater than 75 கண்டிஷன் வந்து satisfy ஆகல. then 2 power 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். then 75 2 power 2 equal to 4 greater than 75 condition satisfy ஆகல. then 2 power 3 75 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8 then 75 satisfy ஆகல. 2 power 4 8 into 2 16 greater than 75 not satisfied. 2 power 5 then 75 16 into 2 32 2 power 6 கொடுக்கும். then greater than 75 2 power 6 வந்து 2 power 5 32 into 2 64 75 satisfy. then 2 power 7 greater than 75 2 power 7 னா 64 into 2 128 greater than 75. இங்க பாத்தீங்கன்னா 75 ஓட 128 வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு. சோ அதனால இங்க கண்டிஷன் will be satisfied. இங்க 2 power 7 class width equal to இங்க range divided by number of classes and then range equal to 340. then number of classes பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கோம். total number of classes 7. so இதை டிவைட் பண்ணனும். 340 divided by 7 equal to approximate நீங்க வந்து இது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. then 340 divided by 7 equal to இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் then 48.5714 அப்படின்ட்டு வேல்யூ வந்திருக்கும். then இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணா
இங்கே பாருங்க வேல்யூ இல்லை 48.5714 இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இந்த வேல்யூ ரவுண்ட் அப் பண்ணால் 49. ஓகே தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வித் வந்து 49 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிட்ஸ் டேலி அண்ட் ஃப்ரீக்வன்சி, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ். நம்ம ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணணும், அதாவது மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் மினிமம் வேல்யூ 126 2 தென் மேக்ஸிமம் வேல்யூ இந்த 466 வந்து இங்கே ரைட் பண்ணக்கூடாது. இதோட கிளாஸ் வித் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 49 வந்து ஆட் பண்ணணும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க 126 plus 49 then 175 plus 49 224 plus 224 plus 49 273 and then 273 plus 49 322 322 plus 49 371 and then 371 plus 49 420. Okay, then 420 plus 49 பாத்தீங்கன்னா 469. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்ரூட்டட் டேட்டால மேக்ஸிமம் வேல்யூவே 466 தான். தென் இங்க பாத்தீங்கன்னா 499 வந்துருச்சு. தென் இதோட ஒன்னு மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க கம்பேர் பண்ணுங்க. தென் 469 minus 1 468 ஓகேங்களா 468 and then 420 இருக்கு 420 minus 1 419 371 minus 1 370 and then 322 minus 1 321 and then 273 minus 1 272 224 minus 1 223 and then 175 minus 1 174. then நம்ம இப்போ வந்து கிளாஸ் யூனிட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க 49 ஆட் பண்ணா 518 வருது. அதாவது ஹையஸ்ட் ரேஞ்ச் போறதுனால நம்ம இத வந்து எடுத்துக்க கூடாது ஓகேங்களா. சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ டேலி ஃபைண்ட் அவுட் பண்றது நான் ஆல்ரெடி டேலி ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்படின்றது போன வீடியோல தெளிவா போட்டுருப்போம். இங்க சோ இங்க குரூப் டேட்டா வந்திருது ஓகேங்களா. இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது கொடுத்திருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா அன்குரூப்ட் டேட்டா. நம்ம இங்க கண்டுபிடிக்கிறப்ப குரூப் டேட்டா வந்திருது. அதாவது இங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 126 to 174 126 இருந்து 174 குள்ள இருக்கிற வேல்யூ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்கு அப்படின்றது தான் நம்ம டேலி அதாவது ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 126 இருந்து 174 வர வரையும் எவ்வளவு எத்தனை வேல்யூ இருக்கு பாருங்க. 126 to 149 then 1 2 3 4 5 டோட்டலா 5 வேல்யூஸ் இருக்கு. then tally பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 so டோட்டலா 5 வேல்யூஸ். அடுத்து 175 to 223 1 2 3 4 and 5 okay so இதுவும் 5 வேல்யூஸ் இருக்கு 3 4 5 and then 224 to 272 number of values னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and then 20. so இது பாத்தீங்கன்னா 20 values இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எனக்கு ஸ்பேஸ்ல கரெக்ட்டா பாத்துக்கோங்க. then 273 to 321 number of values பார்க்கணும். and then 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 and then 25. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 1 2 3 4 5 and then 20 plus 5 25 total 273 ல இருந்து 321 இதுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸ் பாத்தீங்கன்னா 25 இருக்கு. and then 322 to
370 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 and 7 8 9 10 11 12 13 and then 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. Okay, then 371 to 419 1. Okay, 1 2 3 and then 4 1 2 3 and 4, total of 4 values இருக்கு. And then last one 422 468 422 468 400 above பாருங்க. And then 406 one and then 466 one, total of 2 values. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேலி தான் frequency. இதை நம்பர்ல கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா 5 போட்டோம் and then 20 25 place பண்ணோம் 14 and then 4 2. இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். frequency total, இது டோட்டல் பாத்தீங்கன்னா 20 25 45 50 55 60 64 60 70 74 total 75. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா frequencyக்கு 75. அதாவது இந்த frequency வந்து கரெக்டா நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பாத்தீங்களா, வேல்யூஸ் டோட்டல் வேல்யூஸ், அதுதான் frequency-யா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படி இருந்தா நீங்க எழுதிட்டு இருக்கிறது வந்து கரெக்ட். அண்ட் தென் ரிலேட்டிவ் frequency வந்து frequency divided by total. அதாவது எதோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா frequency-யோட டோட்டல். ஸோ frequency பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கிட்டா 5 divided by 35. இப்போ ரிலேட்டிவ் frequency is equal to frequency divided by total. and then first one example எடுத்துக்கலாம். 5 divided by total பாத்தீங்கன்னா 75 then cancel 5 divided by 75 and then value பாத்தீங்கன்னா 0.066 and then 0.066 ஒரு 2 or 3 digit எழுதனா போதும். so 0.0666. okay, then same அதே next year 5 தான், same answer தான் வரும். then 666 and then 20 divided by 75 0.266 and then 25 divided by 75 0.333 and then 14 divided by 75 0.1866 2 or 3 digit எழுதுனா போதும். and then 4 divided by 75 0.053 2 divided by 75 0.026. okay, இப்போ நம்ம ரிலேட்டிவ் frequency எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினு புரிஞ்சிருக்கோம். then relative frequency வந்து frequency divided by frequency's total, அதான் relative frequencyக்கான ஃபார்முலா. then cumulative frequency கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல வந்து சிம்பிளஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா then frequency பாருங்க, frequency இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துடுங்க 5. then compare with second value 5 plus 5 and then 10 plus 20 வேல்யூ பாத்தீங்கன்னா 30 plus 25 55 plus 14 55 69 and then 69 plus 4 73 plus 2 then 75. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா வந்து 75. ஸோ இந்த வேல்யூவும் 75, cumulative frequencyயோட லாஸ்ட் வேல்யூ 75 தான் உங்களுக்கு கரெக்ட். அண்ட் தென் cumulative frequency percentage எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா cumulative frequency percentage equal to cumulative frequency divided by total into 100.
percentage cumulative frequency percentage equal to cumulative frequency by total into 100. Then இங்க பாத்தீங்கன்னா cumulative frequency பாருங்க first value எடுத்து find out பண்ணலாம் 5 divided by total பாத்தீங்கன்னா 75 into 100 and then value பார்க்கலாம் 5 divided by 75 இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 divided by 75 ஓட வேல்யூ 0.066 into 100 and then 6.66 இது வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம ரவுண்ட் அப் பண்ணா 7 அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 இருக்குன்னு வெச்சுக்கங்க 6.5 க்கு பிலோ வந்தா அதாவது பிலோ வந்தா 6 ன்ட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் and then 6.5 க்கு above வந்தா 7 ன்ட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் and then இங்க 6.66 வந்திருக்கு நம்ம 7 ன்ட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் and then so common for all எல்லாத்துக்குமே அப்படியே தான் கிடையாது இப்போ 10 divided by 75 into 100 13.33 வருது so இது 13 நம்ம எடுத்துக்கலாம் and then 30 divided by 75 into 100 around 14 வந்துச்சு and then 55 divided by 75 into 100 73.3 வருது நம்ம 73 எடுத்துக்கலாம் and then 69 divided by 75 into 100 the value பாத்தீங்கன்னா 92 and then 73 divided by 75 into 100 70 அதாவது 97.33 வருது so நம்ம 97 கால்குலேட் பண்ணிக்கலாம் and then last one 75 divided by 75 into 100 so 100 so முடியற வேல்யூ பாத்தீங்கன்னா 100 ல வரும் and then நீங்க இது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா cumulative frequency divided by total into 100 ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இப்போ 5 divided by 75 கால்குலேட் பண்ணும்போது 5 divided by 75 equal to 0.6066 வந்துச்சு and then அதுக்கு அப்புறம் into 100 கொடுத்தீங்கன்னா தான் வேல்யூஸ் கரெக்ட்டா வரும் இந்த வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆயிட்டு வரும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் how to find out tally frequency relative frequency cumulative frequency and then cumulative frequency percentage so இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் thank you for watching this video subscribe VJ Solution 2.0 thank you